தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் தமிழன்னையே. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் தமிழன்னையே. தந்தனத்தோம் 7 ஸ்வரங்கள் வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட தந்தருள்வாய் இசை மொழியே. தந்தனத்தோம் 7 ஸ்வரங்கள் வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட தந்தருள்வாய் இசை மொழியே. தமிழ் காத்த பெரியோர்கள் அனைவருக்கும் ஆமா அனைவருக்கும் தலைவணக்கம் கூறுகின்றோம். தமிழ் காத்த பெரியோர்கள் அனைவருக்கும் ஆமா அனைவருக்கும் தலைவணக்கம் கூறுகின்றோம். மண்டபத்தில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் ஆமாம் அனைவருக்கும் நல்வணக்கம் கூறுகின்றோம். மண்டபத்தில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் ஆமா அனைவருக்கும் நல்வணக்கம் கூறுகின்றோம். ஆயிரங்கள் ஆண்டு சென்ற ராஜேந்திர சோழன் ஆமா ராஜேந்திர சோழன் வரலாற்றை பாட வந்தோம். ஆயிரங்கள் ஆண்டு சென்ற ராஜேந்திர சோழன் ஆமாம் ராஜேந்திர சோழன் வரலாற்றை பாட வந்தோம். தட்டி தடுகிடுதா தகுதி தடுகிடுதா தகுதிக தடுகிடுதா. அன்பார்ந்த தமிழ் மக்களே நல் காளைகளே அறிவார்ந்த நங்கைகளே தம்பி தங்கைகளே, நீங்கள் கேட்கும் கதை இங்கு வெறும் கதை என்று நம் நெஞ்சில் நிறுத்த வேண்டிய வரலாறு. ஓ அப்படியா ஐயா. இன்றைக்கு ஏறத்தாழ 1000 ஆண்டுகள் முன்னால் இந்த தென்கிழக்கு ஆசியாவை ஆட்டி படைத்த புலிக்கொடியான் சோழன் வேந்தன் கடாரம் கொண்ட வரலாற்றையே நாம் சொல்ல போகின்றோம். ஐயா, அதற்கு முன்னால் வரலாறு என்றால் என்ன என்று சொல்லுங்களேன். ஓ நல்ல கேள்வி, சொல்லுகிறேன் கேளுங்கள். வரலாறு இது வரலாறு, வரலாறு இது வரலாறு, வரலாறு என்பது வரலாறு, வரலாறு இது வரலாறு, வரலாறு என்பது வரலாறு, வரலாறு இது வரலாறு. திரிப்பும் புனைவும் இட்டு கட்டலும் விருகுமில்லாத வரலாறு, திரிப்பும் புனைவும் இட்டு கட்டலும் விருகும் இல்லாதது வரலாறு, வரலாறு இது வரலாறு, வரலாறு என்பது வரலாறு, வரலாறு இது வரலாறு. கடந்த காலத்தில் நடந்ததை சொல்வது, இடத்தை பற்றியும் ஆளை பற்றியும் உண்மையை சொல்வது வரலாறு, உள்ளதை சொல்வது வரலாறு, உலகை மீட்பது வரலாறு, வரலாறு இது வரலாறு, வரலாறு இது வரலாறு, வரலாறு இது வரலாறு. இருப்பும் பெருப்பும் எய்ப்பும் இல்லாமல் அருமை நிகழ்ச்சியை பதிப்பது இங்கே. விருப்பும் பெருப்பும் எய்ப்பும் இல்லாமல் அருமை நிகழ்ச்சியை பதிப்பது இங்கே. வரலாறு வரலாறாகும் தம்பி, அது நாட்டை மீட்கும், இனத்தை மீட்கும், மொழியை மீட்கும், இழந்ததை மீட்கும், வழியை கூறும் தம்பி, அது நெறியை கூறும் தம்பி. வரலாறு இது வரலாறு, வரலாறு இது வரலாறு, வரலாறு
கற்பனையை சொல்வது வரலாகாது, கற்பனையை சொல்வது வரலாறாகாது, கதைகள் விடுவது வரலாறு ஆகாது. கலையுறுத்த கற்பனையும் கண்மூடி வழக்கமும் வீணான பெருமையும் காணாத பொய்களும் வரலாறில்லை தம்பி, அது வரலாறில்லை தம்பி, வரலாறு இது வரலாறு. அருமை 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 ஐயா. எனவே 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 அறிந்திடுவீர், நீங்கள் அறிந்திடுவீர், அறிந்திடுவீர், நீங்கள் அறிந்திடுவீர், நம் அருந்தமிழ் ஈழத்தை அறிந்திடுவீர், அவர் வாழ்ந்த வாழ்க்கை தெரிந்திடுவீர், தெரிந்திடுவீர், அறிந்திடுவீர், நீங்கள் அறிந்திடுவீர். குமரி பெருநீல மூத்த குடி கழகம் அமைத்து தமிழை வளர்த்து உலகம் செய்த தமிழர் கூடி அறிந்திடுவீர், நீங்கள் அறிந்திடுவீர், நம் அருந்தமிழ் ஈழத்தை அறிந்திடுவீர், அறிந்திடுவீர், அவர் வாழ்ந்த வாழ்க்கையை தெரிந்திடுவீர், தெரிந்திடுவீர், அறிந்திடுவீர், நீங்கள் அறிந்திடுவீர். வீரத்தின் அடையாளம் புலிக்கொடியான் வரலாற்றை நீங்கள் அறிந்திடுவீர், தெரிந்திடுவீர், நீங்கள் தெரிந்திடுவீர். ராசேந்திரன் படையெடுப்பை தெரிந்திடுவீர், அவன் கடாரத்தை வென்ற கதை தெரிந்திடுவீர், தெரிந்திடுவீர், அறிந்திடுவீர், நீங்கள் அறிந்திடுவீர், நம் அருந்தமிழ் ஈழத்தை அறிந்திடுவீர், அவர் வாழ்ந்த வாழ்க்கையை தெரிந்திடுவீர், தெரிந்திடுவீர், அறிந்திடுவீர், நீங்கள் அறிந்திடுவீர். ஐயா, ராசேந்திர சோழன் எப்பொழுது, எப்படி, ஏன் இங்கு படையெடுத்தார்? சொல்கிறேன் கேளுங்கள். 1024 ஆழ்கடல் கடந்து வந்தாரே, நம் சோழர் படையெடுத்து வந்தாரே, வீரப்போர் நிகழ்த்தி வென்றாரே. ஆமாம் ஐயா, எனக்கு ஒரு கேள்வி. கேளுங்கள், சொல்கிறேன். அதற்காகத்தானே நான் வந்துள்ளேன். எதற்காக ஆழமான கடல் கடந்து சோழர் படை இங்கு வருதல் வேண்டும் ஐயா? நல்ல கேள்வி. சொல்கிறேன் கேளுங்கள். சோழர் படை இங்கு வரும் முன்னரும் தமிழர் இங்கு பரவியிருந்தனர். கலக காலத்தில் ஆழி வடிம்பு அலம்ப பாண்டியன் என்றொரு பாண்டிய மன்னன் இன்றைய சுமத்ரா வரை வந்தானாம். அவனுக்கு ஏன் ஆழி வடிம்பு அலம்ப நின்ற பாண்டியன் என்ற பெயர் வந்தது தெரியுமா? சொல்லுங்கள் ஐயா. பண்டை தமிழ்நாட்டில் இருந்து 2000 கரம் செலுத்தி கடல் கடந்து கப்பல் விட்டாரே, பாண்டியன் கப்பல் விட்டாரே. வீரர்களோடு பெரும் வளத்தில் பொங்கி எழும் பெரும் கடலை கடந்து வந்தாரே, பாண்டியன் கடந்து வந்தாரே. கடந்து வந்து சுமத்ராவில் கால் போரித்தாரே, பாறையில் கால் போரித்தாரே. தம்பி, சொல்லுங்கள் ஐயா. கடல் கடந்து வந்த பாண்டியன் சுமத்ராவில் சீராருடன் எனும் நீர் பகுதியில் உள்ள பாறையில்
தான் வந்ததுதான் அடையாளமாக காலடிகளை பதித்து சென்றானே. அந்த காலடிகளை இன்றும் உள்ளனவாம். அந்த காலடிகள் பதிவுகள் இன்றும் உள்ளனவாம். அப்படி என்றால் சோழருக்கு முன்பதாகவே பாண்டியரும் சேரரும் இப்பகுதிக்கு வந்துள்ளனர் என சொல்லுங்கள். ஆமாம் ஆமாம். கழக இலக்கிய பாடல்களில் பதிவுகளை காணலாம். அந்த பதிவுகளை காணலாம். சரி, ராசேந்திர சோழன் கதைக்கு வருவோம். கழக காலத்தில் இறுதி மன்னன் கடுங்கோனுக்கு பிறகு தமிழ்நாட்டில் தமிழ் பேரரசுகள் வலிமை இல்லாமல் இருந்தன. அப்படியா ஐயா? ஆமாம். அப்படியான பொழுதில் பிற்கால சோழரின் முதல்வனாக விசயலய சோழன் வந்தான். அவனே மீண்டும் சோழரின் ஆளுமையை படையெடுக்க செய்தான். விசயாலய சோழனுக்கு பிறகு 7 தலைமுறை கடந்து 8ஆவதாக வந்தவன் தான் நம் ராசேந்திர சோழன். அவன் தந்தை தான் அருண்மொழி தேவனாகிய ராசராசன். அவனே இன்று தமிழ் தலை நிமிர்ந்து நிற்கும் தஞ்சை பெருவுடையார் கோவிலை எழுப்பியவன். அப்படியென்றால் ராசராச சோழனையும் தஞ்சை பெரிய கோயில் பற்றியும் ஒரு பாட்டை பாடலாமே ஐயா? எப்படி பாடாமல் விட முடியும்? இதோ பாடுகிறேன், கேளுங்கள். நஞ்சை கழனிகளின் நாயகனே நீ வாழ்க, நடனமிடும் காவேரி காவலனே நீ வாழ்க, தஞ்சமென வருவோர்க்கு தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை பெருவுடைய தலைவனே நீ வாழ்க. வெஞ்சமரில் வெற்றி கண்டு அஞ்சலிக்கும் மக்களுக்கோர் விண்ணுயர் பெரிய கோயில் தந்த வீர ராசராச சோழனே நீ வாழ்க. தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே, தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே. தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே, தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே. தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. 3 நிலங்களுக்கும் முடிசூட்டினான், உலகம் முழுதும் புலி பொறித்த கொடி நாட்டினான். 3 நிலங்களுக்கும் முடிசூட்டினான், உலகம் முழுதும் புலி பொறித்த கொடி நாட்டினான். கொடி நாட்டினான். தோன்றும் இடங்களில் தன் புகழ் நாட்டினான். தோன்றும் இடங்களில் தன் புகழ் நாட்டினான். என்றும் சோழர் பரம்பரைக்கு வழிகாட்டினான். சோழன் வழிகாட்டினான். அப்படியான ராசராச சோழனின் மகன்தான் நம் ராசேந்திர சோழன். ஐயா, ஒரு வினா. இவர்கள் பெயர்களை கேட்கும்போது முழுமையாக தூய தமிழாக தெரியவில்லையே ஐயா? ஆமாம், உண்மைதான். அந்த காலத்தில் பார்ப்பனராதிக்கம் நன்றாக வேரோடி போன காலம். அந்த தாக்கத்திற்கு இந்த மன்னர்களும் விதிவிலக்கல்லர். எல்லாரும் பார்ப்பனர்களுக்கு பயந்துதான் வாழ்ந்தார்கள். கொஞ்சம் பிசகாகினாலே இந்த பார்ப்பனர்கள் இவர்களை சூழ்ச்சியால் தீர்த்து கட்டி விடுவார்கள். இவர்களின் பாட்டன் ஆதிக்க
கரிகாலன் இவர்களின் பாட்டன் ஆதித்த கரிகாலன் பார்ப்பன சூழ்ச்சியால் தான் கொல்லப்பட்டார் என்பது தெரியுமா? ஆமாம் ஆமாம் ஐயா, நானும் படித்துள்ளேன் ஐயா. ராசேந்திர சோழன் ராசராசன் இருக்கும் போதே முடிசூட்டப்பட்டான். மும்முடி சோழனாய் சோழன் வளர்ந்தான். ராசேந்திர சோழ மண்டலத்தை ஆண்டான். கங்கை வரை படையெடுத்து சென்றான். மேலை சாளுக்கியர் கொட்டத்தை அடக்கினான். ராசேந்திரன் சாளுக்கியர் கொட்டத்தை அடக்கினான். கங்கை கொண்டு சோழபுரம் அமைத்தான். ராசேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரம் அமைத்தான். மலைநாட்டு கடாரத்தை வென்றான். ராசேந்திரன் கடாரத்தை படை கொண்டு வென்றான். ராசேந்திரன் அவன்தான் ராசேந்திரன். சரி ஐயா, கடாரத்தை படை கொண்டு வென்றான் என்கிறீர்கள், அதற்கு சான்று உண்டா? ஏன் இல்லை, நம்மையா திருமாவளவனார் நேரடியாக தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு அங்குள்ள கல்வெட்டை படமெடுத்து வலை ஒளியில் பரப்பியுள்ளாரே, பார்க்கவில்லையா? அப்படியா ஐயா? அந்த கல்வெட்டில் என்ன சொல்லி இருக்கிறது தெரியுமா? சொல்லுங்கள் ஐயா, சொன்னால் தானே தெரியும். அலைக்கடல் நடுவுள் பல கலம் செலுத்தி சங்கிராம விசையோ துங்கவர்மன் ஒரு கடல் கும்ப கரியோடு வகப்படு துரிமையில் பிறக்கிய பெருநீதி பிறக்கமும் ஆர்த்தவனாக நகர் போர் தொழில் வாசலில் விச்சாதிர தோரணமும் பொய் தொழில் புனைமணி உதவமும் காணமணி கதவமும் நிறை சிறி விசயமும் துறை நீர் பண்ணையும் வன்மலை யுரையில் தொன்மலையூரும் ஆழ்கடல் சூழ் மாயிருடிங்கமும் கலங்கள் வல்வினை இலங்கா சோகமும் காப்புரு நிறை புனல் மாப்பபாலமும் காவல புரிசை வேவிளிம்பங்கமும் விளை பண் துருடை வலைப்பேதூரும் வளைத்த கோர் புகழ் தலைத்த கோகலமும் தீதமர் வல்வினை மாதமர் லிங்கமும் கலாமுதிர் கடும் திரள் லாமுறை தேசமும் தேனக்கவார் பொழில் மானக்கவாரமும் தொடு கடல் காவல் கடை ஒரு கடாரமும் மாபொரு தந்தாள் கொண்ட இதுதான் அந்த கல்வெட்டில் உள்ள மெய்கீர்த்தி. இப்பாடலில் கடாரத்து அரசன் சங்கிராம விசையோ துங்கவர்மனை வென்று கடாரத்தை கைப்பற்றியதாக குறிப்பு வருகின்றது. பின்னர் இவன் மேல் இறக்கப்பட்டு பெருந்தன்மையோடு ஆட்சி பொறுப்பை மீண்டும் ஒப்படைத்தான். ஆஹா ஆஹா, என்னே பெருந்தன்மை! ஆமாம், இது பெரிய தன்மைதான். ஐயா, பிறகு எதற்கு இவ்வளவு தொலைவு படையெடுத்து வர வேண்டும்? சொல்கிறேன் கேளுங்கள். கடாரத்தரசன்
விசையோ துங்கன் சிறிவிசைய அரசன் அவன் சிறுமதியன் மாமன்னன் ராசேந்திரன் அவன் புகழறியான் அவன் மரமறியான் அவன் வலியறியான் அவன் திறமறியான் அவன் குணமறியான் கடாரத்தரசன் விசையோ துங்கன் சிறிவிசையன் திசையாயிரத்து 500 நம் கடல் வணிகர் சோழர் பெருவணிகர் கிழக்கின் புகழ் வணிகர் மலக்காவின் நீரணையில் வணிக கப்பலை சோழ வணிக கப்பலை பொல்லாத வரி விதித்து தடைகள் செய்தனன் துங்கன் தடைகள் செய்தனன் கடாரத்தரசன் விசையோ துங்கன் சிறிவிசைய அரசன் போதா குறை கங்கே கடல் கொள்ளையரும் கொடிய கடல் கொள்ளையரும் வரும் வணிக கப்பலுக்கு தொல்லை கொடுத்தனர் பொருள்களை கொள்ளையடித்தனர் அல்லல் உற்ற வணிகரெல்லாம் ஓடி சென்றனர் சோழனை நாடி சென்றனர் நாடி சென்று சோழரிடம் செய்தி கூறினர் தம் இடர்களை கூறினர் செய்தி கேட்ட சோழனவன் வெகுண்டுண்டனன் சீரிப்பாய்ந்தெழுந்தனன் தமிழருக்கு தொல்லை தந்த விசைய துங்கனை கடார விசையோ துங்கனை நீரிணையில் கொள்ளை அடித்த கடற்கொள்ளையரை கொடிய கடற்கொள்ளையரை கொட்ட வழங்கி வீரத்தை நிலைநாட்டினன் வணிகருக்கு மகிழ்ச்சி சேர்த்தனன் தோற்று போட விசைய துங்கன் மண்டியிட்டனன் வணங்கி பணிந்து நின்றனன் விளங்குகிறதா விசைய துங்கன் மண்டியிட்டு பணிந்து போனதானால் தான் சோழன் கைப்பற்றிய கடாரத்தை திருப்பி கொடுத்தான் அவனுக்கு நாடு பிடிக்க வேண்டுமென்ற எண்ணமில்லை 12000 தீவு நாடுகள் அக்காலத்தில் சோழன் கட்டுப்பாட்டில் இருந்தன திசையாயிரத்து 500 எனும் வணிக நிறுவனம் தென்கிழக்கு ஆசியாவில் வலிமையோடு வாணிகம் செய்தது இன்றைக்கு பாரூஸ் எனும் ஊரில் இந்த வணிகம் நிறுவனம் பற்றிய கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டு சாவகத்தில் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளதை காணலாம். ஐயா, இங்கு தமிழரின் வருகையால் என்ன மாற்றம் நேர்ந்தது? தமிழரின் வருகையால் வளம் சேர்ந்தது, நாட்டில் நலம் சேர்ந்தது, நிறைய சொற்கள் சேர்ந்தது. மலையூர் எனும் பெயரே மலையாவானது, இன்று மலேசியாவானது. பொருளை என்னும் பெயரே இன்று புருணையானது, தொடர்ந்து போடியோவானது. சாவகம் எனும் பெயரே இன்று ஜாவாவானது, மதுரை என்னும் ஊர் பெயரே இன்று மடுராவானது. முறுக்கு என்னும் பலகாரம் அவர்க்கு விருப்பு ஆனது, நம் முருங்கை என்று அவர்களுக்கு முறிங்கவானது. கடை எனும் தமிழ் சொல்லோ கிடாயானது,
கப்பல் என்னும் தமிழ் சொல்லோ கப்பலானது. முகம் என்னும் தமிழ் சொல்லோ மூக்காவானது. கரணம் என்னும் தமிழ் சொல்லோ கிரணவானது. பண்டிதன் எனும் தமிழ் சொல்லோ பண்டிதவானது. நம் பண்டம் என்னும் தமிழ் சொல்லோ பண்டவானது. அவர்களுக்கு பண்டவானது. கையெடுத்து கும்பிடுவான், வெற்றிலை பாக்கு மாற்றுவான். மாப்பிள்ளையை மம்புல என்பான், மாம்பழத்தை மம்புலம் என்பான். எங்கும் எதிலும் தமிழ்தான். இன்றோ நிலைமை வேறுதான், நிலைமை வேறுதான். அவர்க்கும் நாமும் உறவுதான். வாழ்வோம் ஒன்றாய் கூடிதான். எனவே தமிழ் மக்களே, நம் ராசேந்திர சோழன் வீர மன்னரின் வரலாறு நமக்கு பெருமை சேர்க்கும் வரலாறாகும். இன்றைய தமிழர் நாம் நம் வரலாற்றை உணர்ந்து தலை நிமிர்ந்து மானத்தோடு வாழ வேண்டும். ஆகா, மானத்தோடு வாழ வேண்டும். மானமும் அறிவும் மாந்தர்க்கு அழகு என்று சொன்னவர் நம் அறிவாசார் தந்தை பெரியார். இன்று அவர் மறைந்து 50 ஆண்டுகள் ஆகின்றன. அவர் மறைந்தாலும் அவர் காட்டிய வழிகள் இன்றும் நமக்கு பயன்படுகின்றன. கிழவனல்ல அவன் கிழக்கு திசை இருள் கிழித்து எழும் கதிர் உலகின் இசை. கிழவனல்ல அவன் கிழக்கு திசை இருள் கிழித்து எழும் கதிர் உலகின் இசை. கிழவனல்ல அவன் கிழக்கு திசை. பழமாகியும் அவன் பாடுபட்டான், பழமாகியும் அவன் பாடுபட்டான். பஞ்சாங்க மாட்டுக்கு சூடு போட்டான். பழமாகியும் அவன் பாடுபட்டான். பஞ்சாங்க மாட்டுக்கு சூடு போட்டான். கிழவனல்ல அவன் கிழக்கு திசை இருள் கிழித்து எழும் கதிர் உலகின் இசை. கிழவனல்ல அவன் கிழக்கு திசை. பழித்தவர் தலைகளை பணிய வைத்தான். பகுத்தறிவாளர்களின் அரசமைத்தான். பழித்தவர் தலைகளை பணிய வைத்தான். பகுத்தறிவாளர்களின் அரசமைத்தான். கொடுத்தவர் குலைகளை நடுங்க வைத்தான். கொடுத்தவர் குலைகளை நடுங்க வைத்தான். குள்ளநரித்தனம் ஒடுங்க வைத்தான். குள்ளநரித்தனம் ஒடுங்க வைத்தான். கிழவனல்ல அவன் கிழக்கு திசை இருள் கிழித்து எழும் கதிர் உலகின் இசை. கிழவனல்ல அவன் கிழக்கு திசை. மண் மீது அறிவுக்கு முடிசூட்டினான். மானமும் அறிவும் பெற உணர்வூட்டினான். மண் மீது அறிவுக்கு முடிசூட்டினான். மானமும் அறிவும் பெற உணர்வூட்டினான். கண்மூடி கொள்கைக்கு கனல் மூட்டினான். கண்மூடி கொள்கைக்கு கனல் மூட்டினான். கண்மூடும் வரை இங்கே கடனாற்றினான். கண்மூடும் வரை இங்கே கடனாற்றினான். கிழவனல்ல அவன் கிழக்கு திசை இருள்
கிழித்து எழும் கதிர் உலகின் இசை கிழவனல்ல அவன் கிழக்கு திசை, கிழவனல்ல அவன் கிழக்கு திசை, கிழவனல்ல அவன் கிழக்கு திசை, கிழவனல்ல அவன் கிழக்கு திசை. அறிவோடு வாழ வேண்டும், வாழ வேண்டும் தமிழர் வாழ வேண்டும். பெரியார்கள் சொன்ன வழிமுறையில் வாழ வேண்டும் தமிழர் வாழ வேண்டும், தமிழர் வாழ வேண்டும். மானமும் அறிவும் பெற்றே இங்கு வாழ வேண்டும் தமிழர் வாழ வேண்டும். கல்வி கேள்விகளில் சிறக்க வேண்டும், பல்துறைகளிலும் உயர வேண்டும். வாழ வேண்டும் தமிழர் வாழ வேண்டும், வாழ வேண்டும் தமிழர் வாழ வேண்டும். நல்ல தமிழ் பெயரை சூட்டி நலி சிறந்து வாழ வேண்டும். முகேஷ் லகேஷ் டிகேஷ் என பெயர் சூட்டி, முகேஷ் லகேஷ் டிகேஷ் என பெயர் சூட்டி அடையாளம் இழந்து போகாமல் அழகு தமிழில் இளங்குமரன் இளஞ்செழியன் இளவழுதி இளங்குயிலி பொற்கொடி வான்மதி என பெயர் சூட்டி, வான்மதி என பெயர் சூட்டி மானத்தோடு வாழ வேண்டும் தமிழர் வாழ வேண்டும். தூய தமிழ் சொற்களை பேணியே வாழ வேண்டும். வீட்டில் தூய தமிழ் சொற்களை பேணியே வாழ வேண்டும். வீட்டில் தூய தமிழ் பேசியே வாழ வேண்டும் தமிழர் வாழ வேண்டும், தமிழர் வாழ வேண்டும். தமிழ் பள்ளிக்கு பிள்ளைகளை அனுப்ப வேண்டும். தமிழ் படித்தே தம் வாழ்வில் உயர வேண்டும், தமிழர் உயர வேண்டும். அன்னை தமிழ் வாழ வேண்டும், தமிழர் வாழ வேண்டும். அன்போடும் பண்போடும் மானத்தோடும் சிறப்போடும் வாழ வேண்டும். அனைவரும் வாழ வேண்டும், மகிழ்ந்தே வாழ வேண்டும். மாமன்னன் வரலாற்றை கேட்டு மகிழ்ந்த பெருமக்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த வணக்கம். குறை இருந்தால் பொறுத்தருள்க, நிறை இருந்தால் போற்றிக் கொள்க. தலை தாழ்த்தி வணங்குகின்றோம், வாழ்வாங்கு வாழ்கவென்றே. வாழிய செந்தமிழ் வாழ்க வாழ்க, வாழ்க நற்றமிழர் வாழ்க வாழ்க. வாழிய செந்தமிழ் வாழ்க வாழ்க, வாழிய நற்றமிழர் வாழ்க வாழ்க. சுடற்றமிழ் நெறிஞர் வாழ்க வாழ்க, சூழ்புகழ் திருக்குறள் வாழ்க வாழ்க. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பியே வாழ்க, பாருயிர் சமன்மையை பேணியே வாழ்க. வீழ்ந்த நம் இனத்தின் மீட்டுமே வாழ்க வாழ்க. விரிநிலம் போற்றவே வாழ்க வாழ்கவே. தத்தரிகிட தத்தரிகிடதா, தத்தரிகிட தத்தரிகிடதை, தத்தரிகிட தத்தரிகிடதா.